நீங்கள் பண்ண யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து வருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா திஸ் சேனல் இஸ் அபவுட் நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னியும் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறது தான் திஸ் சேனல் இஸ் அபவுட். நீங்கள் ஒரு டெவலப் பண்ண இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஜேர்னியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன லேப் டாட்டா யூஸ் பண்ணிக்க முடியும், நான் பண்ணுற நிறைய பிஸ்னஸ் மாடல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியாலஜி கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நம்ம ட்ராப் ஷிப்பிங்கில் எத்தனை ப்ராடக்ட் வேணுனாலும் வச்சு சேல் பண்ண முடியுமா, அப்படி ப்ராடக்ட் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ஸ்டோரை எப்படி பில்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஸோ ஸ்டோர் பில்ட் பண்ணும்போது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஒன்று நீங்கள் வந்து நிறைய கேட்டகரிஸாக பில்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து காமனாக இருக்க மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுன்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு சில ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ரிலேட்டடாக நிறைய கேட்டகரிஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பேஜை கிரியேட் பண்ணி நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அது ரிலேட்டடாகவே போட்டுருங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இவர் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் டெஃபினட்டாக உள்ளே கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு அபினேஷ்ன்றவர் ப்ரோ வீடியோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூர் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இவர் வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காரு சேனல் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் போட்டிருக்காங்க 1 year ஓல்டு அக்கௌண்ட் தேவையில்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஆட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு 20 minutes லென்த்தாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் 1 year ஆட் அக்கௌண்ட் ஓல்டாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நிறைய கிளைண்ட்ஸோட ஆட்ஸ் அக்கௌண்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக நோட்டீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட் அக்கௌண்ட் பிளாக்கோ இல்லை பேனோ இல்லை ரெஸ்ட்ரிக்டோ ஆகுதுன்னா அது லெஸ் தென் 1 year இருக்கிறதுனால தான் ஆகுது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ என்னோட ஆட் அக்கௌண்ட்ஸ் இது வரைக்கும் பிளாக் ஆனது இல்லை, ஏன்னா என்னோட ஆட் அக்கௌண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே மோர் தென் இயர் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சேன். ஃபார் சேஃப்டி பர்பஸ்ன்றதுக்காக நான் உங்ககிட்ட நீங்கள் ஒன்ஸ் பேன் ஆகிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் வெளியே வர்றது. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்கள் 1 year ஓல்டாக இருந்து எடுத்தீங்க. மேபி இவருக்கு வந்து 1 year ஓல்டாக இல்லாத அக்கௌண்ட்டு கூட ஓகேவாக இருக்குது போல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உதயபிரகாஷ்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, முதல்ல ஆடியோவை எக்கோ வராமல் சரி பண்ணுறா அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ரொம்ப மரியாதையாக போட்டிருக்காரு. பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் உங்களோட ஃபீட்பேக்கை கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துகிட்டு ஆடியோவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எக்கோ வந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ வர வீடியோஸ்லாம் எக்கோ இருக்காது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முகமது அக்மின் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வீடியோ. ஐ லேர்ன் மெனி திங்ஸ் ஃபார் திஸ் டியூட்டோரியல். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஃபார் ட்ராப் ஷிப்பிங் ஃப்ரம் ஜீரோ இன் தமிழ் சொல்லிட்டு லென்த்தியாக கிட்டத்தட்ட 20 minutes ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதில் நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி என்னென்ன ஆட் செட்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸில் நீங்கள் டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபைடாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, in Shopify while ordering a product it is showing please enable payment methods, please tell me how to solve this problem. ஸோ இவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபைல பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி தரத்துக்காக நான் சொல்கிறேன். நம்ம வந்து ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் பில்ட் பண்ண போனால் 2 இடத்துல பில்ட் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் கிட்ட பில்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து நம்ம கோடிங் நாலேஜ் இல்லாமல் நம்ம ஓனாக பில்ட் பண்ண முடியும். ஸோ இவர் வந்து ஷாப்பிஃபைன்றதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஷாப்பிஃபைல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுல ஒரு சில ப்ராப்ளமே வரதான் செய்யும். அதுக்கான சொல்யூஷன்ஸ் எனக்கு ஐடியாலஜி இல்லை, ஏன்னா நான் வந்து என்னோடய ஸ்டோரை கம்ப்ளீட்டாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் நானே க்ரியேட் பண்ண ஒரு ஸ்டோர். ஸோ அந்த ஸ்டோரில் நான் ஈஸியாக வந்து என்னோட பேமெண்ட் இன்டெகிரேஷன் பண்ண முடியுது. ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன், பேமெண்ட் இன்டெகிரேஷன் பண்ணுறேன், எப்படி நம்ம வந்து நோ கோட் நாலேஜில் நம்ம வந்து நம்மளோட ஸ்டோரை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட கோர்ஸில் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட கோர்ஸ்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து வேடாக பார்க்க தேவையில்ல. ஆல்ரெடி 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஓவர் தி ஃபஸ்ட் பேட்சில். ஸோ இப்போ செகண்ட் பேட்சுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் குரூப் வந்து வெயிட்டிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் டீட்டெயிலாக நம்ம வந்து எப்படி நோ கோட் வெப்சைட்டில் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நான் சொல்லி தருவேன். நீங்கள் எனக்கு வந்து ஷாப்பிஃபை நீங்கள் கேட்கும் போது நான் ஷாப்பிஃபைல என்னோட ஸ்டோர் நான் பில்ட் பண்ணதில்லை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு மிஸ்கன்செப்ஷன் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு தர வேணும்னு நான் பார்க்குறேன். மெட்டா பிக்சல்ஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெட்டா பிக்சல்ஸில் ஷாப்பிஃபை ஸ்டோரில் ஆட் பண்ண முடியுமா, வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மெட்டா பிக்சல்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஷாப்பிஃபைல டெஃபினட்டாக முடியும். ஈவென்ச்சுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷாப்பிஃபைல ஒரு சில டைம்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் வந்து நான் பார்த்துருக்கேன் ஷாப்பிஃபை வந்து பண்ண முடியும். பிக்சல்ஸ்ன்றது பொது, ஏன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பிக்சல்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த எதுக்கு யூஸ் பண்ணுன்றது உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துறேன். யார் வந்து நீங்கள் உள்ளே வராங்க, யார் வந்து வெளியே போகிறாங்க, எப்போ வந்து அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே கிராப் பண்ணுறது தான் இந்த ஃபேஸ்புக் பிக்சல்ஸோட வேலை. இந்த பிக்சல்ஸை நம்ம வந்து நோ கோட் வெப்சைட்லேயும் அட்டாச் பண்ண முடியும், அது ரொம்ப ஈஸியாக அட்டாச் பண்ண முடியும். ஷாப்பிஃபைல நம்ம ஈஸியாக அட்டாச் பண்ண முடியும். அதுக்கான வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எனக்கு ஷாப்பிஃபைல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நான் வந்து அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியாது, சாரி. சரி, நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ஃபைலிங் மேண்டேட்டரியா ப்ரோ, இஃப் எஸ் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு.
ஸோ ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வேணவே வேணாம் ப்ரோ. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மூலமாக உங்களுக்கு ஒரு பர் மந்த்துக்கு நீங்கள் வந்து 40K 30K மேலே எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் அப்புறமா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கலாம், ஒரு ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸாக மாற்றலாம். ஏன்னா இன்கமே வர பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அவசியம் இல்லை. அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோ FB ஆட்ஸ் டுட்டோரியல் போடுங்க. ஸோ இந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி லென்த்தியாக 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே சும்மா காச்சு உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் தி வீடியோ நாங்கள் இந்த வீடியோக்கு எண்டில் நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணி விடுறேன். நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங். நான் வந்து இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங்காக எப்படி இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் வர மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஈவென்ச்சுவலி நான் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன், ஃபஸ்ட்டு இந்தியன் ட்ராப் ஷிப்பிங்கில் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுவோம், ரிசல்ட்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்கேன். முதல்ல உள்ளூரில் நம்ம வந்து சூப்பராக ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு சேல்ஸ் கொண்டு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியூரில் போயிட்டு இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் தான் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ டெடிகேட்டடாக அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலில். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ மொபைலில் ஷாப்பிஃபை ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் கிரியேட் பண்ணுற வீடியோ போடுங்க ப்ரோ. நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், யாரும் டீட்டெயிலாக போடல. ப்ளீஸ் ப்ரோ வீடியோ டீட்டெயிலாக மேக் பண்ணி போடுங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டோராக இருந்தாலும் சரி, அது ஷாப்பிஃபை ஸ்டோராக இருந்தாலும் சரி, நோ கோட் வெப்சைட் கிரியேஷன் ஸ்டோராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட மொபைலில் க்ரியேட்டே பண்ண முடியாது. நாட் அட் ஆல் பாசிபிள். ஒரு லேப்டாப் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்றது தேவைப்படும். எப்பயுமே ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணும்போது எங்களுக்கு மொபைலில் வச்சு எவ்வளோ தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் வாய்ப்பே முடியவே முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஷாப்பிஃபைல ஒரு ஸ்டோர் வீடியோ ரெடி பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ ஷாப்பிஃபைல ஸ்டோர் நான் வரைக்கும் கிரியேட் பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாமல் அது ஆப்வியஸாக யூடியூப்பில் நிறைய அவைலபிளாக இருக்குது, மொபைலில் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ரோ ஷாப்பிஃபைல பேமெண்ட் கனெக்ட் பண்ண வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ். எனக்கு அது மட்டும் தான் தெரியல. ஸோ ஆப்வியஸாக வந்து ஷாப்பிஃபைல எனக்கு ஐடியாலஜி இல்லை. பட் உங்களுக்கு ஒரு சில பேமெண்ட் ஐடியாஸ் கொடுக்க முடியாதனால ஷாப்பிஃபைன்னு வரும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் கேட்வே வந்து ரேசர் பே யூஸ் பண்ணலாம். ஷாப்பிஃபைல ரேசர் பே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் ரேசர் பேன்னு வரும்போது உங்களுக்கான ஒரு ஜிஎஸ்டி ஃபைலிங் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருந்தாங்க. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு மினிமம் பேலன்ஸாகவே ஒரு 20,000 rupees இருக்கணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்காது. ஒரு 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு மினிமம் பேலன்ஸ் இருக்கலாம். அப்படி தான் ஷாப்பிஃபைல இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இதுவே உங்களுக்கு நோ கோட் வெப்சைட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். நான் எப்படி என்னோட வெப்சைட்டை என்னோட ஸ்டோரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துருக்கேன். ப்ராடக்ட் ஜோன் என்னோட ஸ்டோர்னு சொல்லும்போது நீங்கள் குழம்பு வேணாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறேன், இதான் வந்து productzonestore.com. இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ்க்காகவே நான் வந்து என்னோட ஸ்டோரை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரை வந்து நான் கம்ப்ளீட்டாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணேன். இதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும். நான் இன்டெகிரேட் பண்ணியிருக்க மெத்தட்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மோஜோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஸ்டா மோஜோன்றது ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டி ஃபைலிங் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக நம்மளால் உள்ளே போய்ட்டு நம்ம கனெக்டும் பண்ண முடியும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லா மெத்தடுமே நான் டீட்டெயிலாக என்னோட கோர்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸாக இந்த ஒரு இந்த பேமெண்ட் மெத்தட் இன்டெகிரேஷன்றது ஒரு நோ கோட் வெப்சைட்டில் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அது டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வெப்சைட் கிரியேஷன் கோர்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா ட்ராப் ஷிப்பிங் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடியுமா? ஸோ இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நோ. நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 2000 5,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களால் வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸாக பண்ண முடியும். நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ப்ராப்ளம் எங்கே வரும்னா, நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக வரப்போகிற இடம்னா அது வந்து ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணுறது தான் இருக்கும். ஸ்டோர்னு ஒன்று கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஆப்வியஸாக ஒரு 2000 5,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போகிற இடத்த பொறுத்து அதோட ரேட்டு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷாப்பிஃபைல ஸ்டோர் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மந்த்லி 2,000 பே பண்ண வேண்டியிருக்கும். விச் மீன்ஸ் 12 மந்த்ஸுக்கு 24,000 rupees பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் நோ கோட் வெப்சைட்டாக இப்போ எப்படி நான் என்னோட ஸ்டோரை கிரியேட் பண்ணியிருக்கேன் கோடிங் நாலேஜ் இல்லாமல், அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணணும்னா அது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற இந்த 1 இயருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா 25,000, அதில் ஜஸ்ட் ஒரு 1 or 2% தான் நீங்கள் இந்த கோடிங் நாலேஜே இல்லாமல் உங்களோட ஸ்டோரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எது உங்கள் ஸ்டோரை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலஜிக்கு நீங்கள் தான் வரும். பட் ஆனால் எப்பயுமே வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிரியேட் பண்ண முடியாது. சரி எனக்கு ஸ்டோரே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் வந்து பீப்பிள் உள்ளே கொண்டு வருவீங்க? நீங்கள் மார்க்கெட்டிங் கூட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு போட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டோர் வந்தால் தான் அவங்க வந்து உங்களை பிலீவ் பண்ணுவாங்க ஒரு கம்பெனியாகவே, இல்லாட்டி உங்களோட சேல்ஸ் நடக்கவே நடக்காது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்ததும் உங்கள் வெப்சைட்டில் எப்படி காட்டும் அண்ட் சோர்ஸ் சைட்டில் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க, இதை கொஞ்சம் டெமோ வீடியோவாக சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ ஆப்வியஸாக நான் வந்து இது ஒரு டெமோ வீடியோவாக சொல்கிறேன். பட் இவென்ச்சுவலி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தரதுக்காக சொல்கிறேன். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ என்னோட வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த 9 ப்ராடக்ட்ஸில் நீங்கள் உள்ளே போய்ட்டு கிளிக் பண்ண உடனே பர்ச்சேஸ் பண்ண உடனே எனக்கு வந்து டேஷ்போர்டில் டீட்டெயில்ஸ் காமிச்சிடும். யார் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன அட்ரஸ் எல்லாமே காமிச்சிடும். ஸோ அதை நான் ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிடுவேன். எங்கேருந்து ஆர்டர் பண்ணுமோ என்னோட சோர்ஸ் மீஷோ, ரொப்போசோகால், க்ளோரோட எந்த பிளேஸாக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நான் வந்து ஆர்டர் போட்டுருவேன். அவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க.
ஸோ இது வந்து எந்த ஒரு பெரிய ஒரு விஷயமும் இல்லை, பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் கேட்டதுக்காக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன் ஃபியூச்சரில். ஸோ ப்ரோ மீஷோ வச்சு எப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள் ப்ரோ, பிகாஸ் ரொப்போஸோல நிறைய ப்ராடக்ட்ஸ் இல்லை, அது எப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது. மீஷோ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ரொப்போசா கட்லையும் சரி, க்ளோ ரோலும் சரி, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான ப்ராடக்ட்ஸ் இருக்காது. அதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா அது எனக்கு தெரியல. நான் அதனால் மீஷோ வந்து மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சோர்ஸ் பண்ணுவேன். அந்த ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக நான் சோர்ஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் அழகாக காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுவேன். ஈவென்ச்சுவலி நம்மளோட வெப் ஸ்டோரை நானே கிரியேட் பண்ணதுனால ஆப்வியஸாக நான் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 20 நிமிட்ஸ் தான் ஆகும். அப்படியே அங்கே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு நான் வந்து ஒரு அழகான ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் பேஜ் கிரியேட் பண்ணிவிடுவேன். இதுக்கான சோர்சிங் ஃபார்மெட்டு, அந்த ஆர்டர் வந்தோடனே எப்படி நான் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் பெட்டராக இருக்கும் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ எவ்வளோ பட்ஜெட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ்க்கு தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ஹேவ் 2000லேருந்து ஒரு 5000 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்கள் ஸ்டோர் பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து எப்படி பண்ணாலும் சரி. இல்லாட்டி நீங்கள் வந்து ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்புக் ஆட்ஸ் இப்போ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சேல்ஸை பூஸ்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்களா, அப்போ வந்து ஒரு 2000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேஸ்புக் ஆட்ஸில். இல்லை எனக்கு ஆர்கானிக்காக போதும், நான் வந்து பொறுமையாக சேல்ஸ் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் புஷ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்ககிட்ட வந்து ஒரு 2 to 5K ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து வச்சுட்டீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸை. ஸோ ப்ரோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணும்போது அதில் லேர்ன் மோர்ன்ற ஒரு பட்டன் இருக்குது. அது எப்படி ப்ரோ பை நவுன்னு சேஞ்ச் பண்ணுறது? ஸோ இதில் வந்து ஒரு கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸில் ஒரு விஷயம் இருக்குது. மொத்தம் மூணு செட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு கேம்பெயின், அப்புறம் ஆட் சர்ச், அப்புறம் ஆட்ஸ் அப்படின்னு வரும். இந்த கேம்பெயின்ன்ற இடத்துல தான் நம்ம வந்து என்ன ஃபார்மெட்டில் வேணும்னு கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ஆட் செட்ஸ்ன்ற இடத்துல யாரை நம்ம டார்கெட் பண்ணுறது செட் பண்ணுவோம். தேர்ட்ன்ற பிளேஸில் இருக்குல்ல அதுதான் வந்து ஆட்ஸ். அங்கே தான் நீங்கள் வந்து உங்களோட வீடியோ ஆட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஐடியாலஜி தரத்துக்காக சொல்கிறேன். அந்த வீடியோ ஆட் பண்ணுறது நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரைமரி ஹெட்டர், செகண்டரி ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த லேர்ன் மோர் அப்படின்ற பட்டனும் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா, விச் மீன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு பை நவோட சேர்த்து ஒரு 16 ஆப்ஷன் காமிக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்கே அவைலபிளாக இருக்குன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்ற லொக்கேஷன் மூலமாக நீங்கள் போனால் தான் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் மட்டும் இன்ஸ்டாகிராமில் போய் பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆட் காமெண்ட்ஸ் எப்படி ரன் ஆகும்னா லேர்ன் மோர் அப்படின்னு தான் ரன் ஆகும். நீங்கள் ஸ்பெசிஃபைடாக லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸோட நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜரை இன்டெகிரேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து ரன் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிலிட்டியாக காமிக்கும். ஓகே, ஃபேஸ்புக்கில் கேம்பெயின் ஆட்ஸ் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க ஒரு வீடியோ போடுங்க, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு 20 நிமிட்ஸ்க்கு லென்த்தியான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ எண்டில் அந்த வீடியோ லிங்க் பண்ணி விடுறேன், நீங்கள் பார்க்கலாம். ப்ரோ யூஆர் டூ ஃபாஸ்ட். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சேன், பட் ஆனால் டூ ஃபாஸ்ட்டாக இருக்கேன் எனக்கு தெரியல. பட் ஈவென்ச்சுவலி இவரோட கமெண்ட்டை நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன். பேமெண்ட் கேட் வைஸ் செட்டப் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ஸோ பேமெண்ட் கேட் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஷாப்பிஃபைல எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம வந்து நோ கோடில் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு ஜென்ரலைஸ்ட் ஐடியா கொடுக்குன்னா நீங்கள் பேமெண்ட் கேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டா மோஜோன்னு ஒரு பேமெண்ட் கேட் இருக்குது. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கிறது ரேசர் பே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டுமே நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நிறைய இருக்குது, பட் ஆனால் எனக்கு அதில் அதிகமாக வந்து ஐடியாஸ் இல்லை. பட் ஆனால் எனக்கு இந்த ரெண்டுமே வந்து இந்தியாவுக்குள்ளே நல்லா ஒர்க் ஆகும். இன்டர்நேஷனல் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறது பேபால்ன்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைப் நான் சொல்லிட்டு இருந்தேன், பட் ஆனால் ஸ்ட்ரைப்பில் பிஸ்னஸ் ரிஜிஸ்டர்ட் ஐடி கேட்குறாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரைப் வேணாம் உங்களுக்கு, நீங்கள் வந்து பேபால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேமெண்ட் செட்டப்ஸ் எப்படின்னு. ஏன்னா நான் வந்து இந்த ஸ்டோரை வந்து நான் நோ கோட் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தம் இப்போ ஷாப்பிஃபைல யூஸ் பண்ணுறதுனால ஷாப்பிஃபைல நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து அப்படி இன்டெகிரேட் பண்ணணும், நீங்கள் யூடியூப்பில் தாராளமாக சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரோ ஷாப்பிஃபை விட இஎஸ்டிவை நல்லா இருக்கும்ல ப்ரோ ஃபார் ட்ராப் ஷிப்பிங். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இஎஸ்டிவை வந்து ஷாப்பிஃபையும் கொஞ்சம் குழப்பீங்க. ஷாப்பிஃபைன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி டூல். அந்த டூல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் பில்டிங் ஸ்டோர், அவ்வளோதான். இஎஸ்டின்றது அது வந்து ஒரு செல்லிங் பிளாட்ஃபார்ம், லைக் ப்ராடக்ட்ஸ் அவங்க செல் பண்ணுவாங்க. அங்கே வந்து இதுக்கும் அதுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் கொஞ்சம் இதோட டிஃப்ரென்ஸ்னால் அதோட டிஃப்ரென்ஸ்னா கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரோ ட்ராப் ஷிப்பிங்க்கு டொமைன் தேவையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமைன் ஹோஸ்டிங்கிறது தேவை. அது உங்களுக்கு இருந்தால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டொமைன் பேர் பார்த்தீங்கன்னா productszonestore.com அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இந்த productszonestore.com நம்ம போய் பார்த்தோன்னா நம்மளோட வெப்சைட் வரும், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் அவைலபிளாக. இதுவே நீங்கள் அப்படி டொமைன் ஹோஸ்டிங் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஷாப்பிஃபைல போயிட்டு ஒரு ஸ்டோர் பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபயர் ஸ்டோர் அப்படின்னு நீங்கள் .com வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி வராது. firestore.shopify.com அப்படின்னு தான் வரும். ஸோ அது வந்து பார்க்குறவங்களுக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பார்த்தவொடனே தெரிஞ்சிடும் இது வந்து ஏதோ ஃபோர்ஜரி வெப்சைட் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்குறது பெட்டர். என்னைய மாதிரி
நான் வந்து உங்களோட ஓன் ஸ்டோர் பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போ ப்ராப்பராக productzonestore.com அப்படின்னு வாங்கியிருக்கோம். ஸோ பேரை பார்க்கும்போது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் productzonestore.com தான் நம்மளோட பேஜ் நேமும். ஸோ அதே நேம் வெப்சைட் இருக்கனால ஓகே இது வந்து லெஜிட்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆத்தென்டிசிட்டி கிரியேட் பண்ணேன். எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராடக்ட்டோட ஆத்தென்டிசிட்டியை நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து பிராண்ட் ஒரு கிரியேட் ஆகும். இப்போ வரைக்கும் நம்ம வந்து கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் ஈவென்ச்சுவலி ஓவர் தி டைம் பீரியட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு பிராண்டாக பில்ட் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல டொமைன் ஹோஸ்டிங் இருந்தே ஆகணும். எஸ்டே நானும் சேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் ப்ரோ, நானும் லாஸில் தான் இருக்கேன். ஸோ இது ஏன் இப்படி போட்டிருக்காருன்னா இது நத்திங் பட் நான் வந்து ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து டெஸ்ட் அவுட் பண்ணிட்டு தான் என்னோட வேலையே. அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். அதில் நான் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் காம்பெனிக்காக 24 hours ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி போட்டிருந்தேன். அவருக்கே தெரியும் அதை நான் லாஸில் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட தான் காமிச்சிருந்தேன். அது லாஸில் தான் ஆகும்ன்றதை ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவர் எனக்கு முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு போல். ஸோ நீங்கள் யாராச்சும் வீடியோ பார்க்குறோம்னாலும் 24 hours ட்ராப் ஷிப்பிங்ன்ற சேலஞ்ச் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. எப்பயுமே ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் இன்ஜின்றது அது வந்து இன்ஜின் மாதிரி. இன்ஜின் எப்போ பிக்கப் எடுக்கணும் ஒரு 1 week கழிச்சு தான் நீங்கள் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணி 1 week கழிச்சு தான் அது நல்ல ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ 24 hours உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 1000-2000 ஆட் ரன் பண்ணால் தான் நல்ல டீசெண்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து ஏமாறாமல் இருங்க. நான் வந்து எனக்கு தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகுது, பட் ஈவென்ச்சுவலி ஒரு ட்ரை அவுட் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறதுக்காக நான் என்னோட ஒரு 2000 rupees போட்டு ட்ரை அவுட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அப்பயும் 2 daysல which is 24 hoursல ஒர்க் அவுட்டே ஆகலை. நீங்கள் டெஃபினட்டாக இன்னும் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எனி டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. என்ன டைமில் வந்தால் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் கேம்பெயின் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள்.